ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் கிரேவி நம்ம ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சாம்பார் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். பூரி சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு அழகாக எடுத்து பீஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, எடுத்து சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், பீஸ் எல்லாம் நல்லா நைஸாக வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாப்பிட்றதுக்கு இதுக்குள்ளே மசாலாவும் சேர்ந்து இருக்கிறதால ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் தான். சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், பொடி ரெடி பண்ணிடலாம். ஒரு துண்டு பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், பெருஞ்சீரகம் 2 டீஸ்பூன், தனியா 4 டீஸ்பூன், வரமிளகாய் ஒரு 10. ஒரு லைட்டாக நல்லா வறுத்துடலாம். இது பாருங்கள், இது கூடவே 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. தீயை கம்மியாக வச்சுட்டு நல்லா வறுத்துட்டுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுடுது. ஆற வச்சுட்டு அதன் பிறகு நம்ம மிக்சியில் பொடியாக நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு 50 கிராம் தயிர். இந்த சிக்கனுக்கு மட்டும் உப்பு போடுங்க, மஞ்சப்பொடி எல்லாமே சேர்த்து நல்லா கையாலேயே கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்தாச்சு. 2 டீஸ்பூன் மட்டும் வரமிளகாய் நம்ம பொடியில் சேர்த்துருக்கோம், நிறைய காரம். இப்போ சிக்கனுக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வைங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஆறிடுது. நம்ம அப்படியே சேர்த்து பொடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசம். நம்ம வறுக்கலாம், வறுத்தா வெடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால அப்படியே சேர்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா கம்மன்னு மணமாக வாசனையாக இருக்குது. பொடி ரெடியாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி நைஸாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி சிக்கனுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி சேர்த்தா ரொம்ப சிக்கன் எப்படி நீங்கள் கிரேவி ஃப்ரை பண்ணுங்க, எப்படி சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன். இங்கே பாருங்கள், நல்லா குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருது. நம்ம அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்த சிக்கனை எண்ணெய் எல்லாமே சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் கலந்து விடுங்க. மசாலாலாம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு 2 செகண்டு. இது பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க. 1/2 டம்ளர் மட்டும் போதும். நல்லா கலந்து விடுங்க. நிறையா தண்ணி வைக்கக்கூடாது, இதுலேயே சிக்கன்லேயே தண்ணி இருக்குது. சும்மா 1/2 டம்ளர், ஏன்னா பீஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுக்காக. அப்படியே மூடி வைங்க ஒரு 10 நிமிஷம். பாருங்கள், ரெடி ஆகிடுது. நல்லா கறி வெந்துடுது சிக்கன். இங்கே பாருங்கள், இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், சிக்கன் ரெடி ஆகிடுது. மல்லி, கருவேப்பிலை
இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. பாருங்கள், சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுது. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், சிக்கனுக்கு மட்டும்தான் போட்டேன். இப்போ கிரேவிக்கு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா உள்ளெல்லாம் கறி பஞ்சு போல் வெந்து வந்திருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரச சாதம் வச்சுக்கிட்டு ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். பீஸெல்லாம் அப்படியே உடையாமலே இருக்கும், நல்லா வெந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி சேர்க்காமலே ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம வறுத்து பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.